அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய செய்திகள். சிவானந்தம் வீட்டு தெரியாம நிறைய வாங்கி வச்சிருக்காரு. வீட்டு தெரியாம 2 பொண்ணு வேற வச்சிருக்காரு. ஐயோ 2ஆ? ஆமா, நானே 1 தான் வச்சிருக்கேன். இதுல எவ்வளவு வரும்? நிறைய சீன் நிறைய கட் பண்ணிருக்காப்ல. ஆண் வர்க்கத்துக்கே இழுக்குதெல்லாம். குறிப்பாத்து டிஷம் எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? இல்ல போய் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தினமலர்ல விளம்பரம் ஃப்ரெண்ட் பேஜ்ல போடல. இல்ல ஆக்சுவலா நம்ம சொன்னதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் 2 போட்டிருந்தாங்க. இப்ப டெய்லி போடுறாங்க. 80 வயது மூதாட்டி பலாத்கார வழக்கு தப்பிக்க முயன்ற ரவுடி சுட்டு பிடிப்பு. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்களையும் அந்த கிழவிங்களையும் நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்களை? ஆண் வர்க்கத்துக்கே இழுக்குதெல்லாம். அந்த பலாத்கார வழக்குல தப்பிச்சு ஓடனாம்ல, அவனை சுட்டு பிடிச்சிருக்காங்க. இவனை எங்க சுட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சுட வேண்டிய இடம் கரெக்டா குறிப்பாத்து டிஷம். அப்பதான் நாளைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இறங்கும் போது அவனுக்கு அடுத்தவங்களுக்கு பயம் வரும். தண்டனைகள் கடுமையானதான் குற்றங்கள் குறையும். ஐயா நீங்க எத்தனை குண்டு வேஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா ஒரே ஒரு குண்டை குறிப்பாத்து சுட்டீங்கன்னா திரும்ப இந்த தப்பு நடக்காது. பறக்கை அருகே மது போதையில் விழுந்தவர் சாவு. எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க சாதாரணமா குடிகாரன் பேர் எடுத்துட்டீங்கன்னா குடிக்காம விழுந்தா கூட குடிச்சிட்டு விழுந்தான்னு தான் பேர் வரும். அதனால குடிக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வண்டி ஓட்டுங்க. ஆனா உபதேசம் எல்லாம் ஊருக்கு தான். ஆமா, நான் விழவே இல்லைல்ல. ஆமா, இல்ல அங்க விழல. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது ஒன்று இல்லையா? ஓ அது நான் மது குடிக்காதீங்கன்னு யாரையுமே சொல்லல. நோட் திஸ் பாயிண்ட். மது குடிக்கிறவங்க கவனமா போங்க. அப்படி நீங்க வந்து நல்ல வழக்கு வலிக்கிறல. மது பிரியர்கள் நாங்க எங்க சங்கத்துல அப்புறம் இது பண்ணுவோம். சரி சரி. கடத்தல் ராணி மகேஸ்வரி நேற்று டிஜிபி கைது போட்டிருந்து இல்லையா? ஆமா, இவங்க தான் தொடர்பு வச்சிருக்காரு. கடத்தல் அது மூஞ்சி பார்த்தாலே நல்லா இல்லையா? ஐயா தொடர்புல நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. கடத்தலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி நீங்க கடவுள் சாதனை. எப்ப பார்த்தாலும் இப்ப இதே நினைப்பு உமக்கு சுடணும். என்ன கிளியே கிளியே பறந்து எங்கேயாவது ஓடி விடு. ஒரே நிமிஷம், எனக்கு அண்ணன் ஒண்ணுக்கு இருக்க போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு. இல்ல போய் புகைப்பட கலைஞரிடம் கொந்தளித்த சமந்தா. யாரா இப்படி பண்ணுதிய? அந்த பிள்ளைய அரையும் குறையமா ட்ரெஸ் போட்டு நிக்குது. அதை போய் ஓடி வெட்டி போட்டா எடுத்தீங்கன்னா அரையும் குறையமா இருக்கனால தான் போறானுங்க. ரீல்ஸ்லயும் பார்த்தேன். அது பாவம். அங்க பேரு பாவமா வெளியே வாரா பாங்க, அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. அப்படி வீட்டுக்கு வெளியே வருது. இது வீட்டுக்கு வெளியே இல்லை, ஜிம்முக்கு எங்கேயோ போயிட்டு வராங்க. எங்க போயிட்டு வந்தா என்ன? செலிபிரிட்டினா எங்க போனாலும் நம்ம நேரத்துக்கு மீன் வாங்க போனோம். எல்லாரையும் வந்து போங்க நாங்க மீன் வாங்க வந்தோம்னு சொல்ல முடியும். இதுக்கு வீட்டோட வெளியே வரணும். கரெக்டு. அவ ட்ரெஸ்ஸுகள் சரியில்லைல்ல. இது அவ இப்போ இப்படிதான் போட்டு ஆடியாளுவ அதை பத்தி. அப்ப சரிதாங்கிறியா? அப்ப ஆமா, அவன் செய்து தவறுன்ற. ஹெல்மெட் அணிந்து பைக் ஓட்டியவர்களுக்கு கொய்யாப்பழம். போக்குவரத்து போலீசார் அசத்தல். குளச்சல் போக்குவரத்து வாழ்த்துக்கள். கொரோனா தொற்று மீண்டும் பரவி வரும் சூழ்நிலையில் புதுசா ஒரு வகை நிம்பஸ் வருது கொரோனா. அது என்ன பண்ணும்னா தொண்டை ஃபுல்லா அறுக்கிற மாதிரி வலிக்கும். அதனால தொண்டை வலிக்குதா? எனக்கு வலிக்கல. எனக்கு வலிச்சு 3 நாள் முன்னாடி சரியாயிடுச்சு. இது உனக்கு நான் இன்னும் வலிக்குதா? வந்துடும். கண்டிப்பா, டெபினெட்லி. அதாவது கணவன் வாங்கிய கடனுக்காக பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய கும்பல். கந்துவட்டிக்காரர் கைது. எந்த ஊரு? நகரி. ஆந்திரா. குத்தகை காலாவதியான பின்பும் கற்கள் வெட்டி எடுப்பு. பாறைகள் சரிந்து 6 பேர் பலியான குவாரிக்கு 91.5 கோடி அபராதம். விதிகளை மீறி இறக்கியதால் அதிரடி நடவடிக்கை. சிவகங்கை நடந்திருக்கு. 6 பேரை கொண்டிருக்கானுங்க. அதாவது இந்த 6 பேர் பாறை சரிந்து விபத்துகள் பலியானதால்தான் அந்த குவாரி விதியை மீறி இயங்கி இருக்குன்னு தெரியுது. அப்ப இந்த மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், தமிழகம்
என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இது அந்த லோக்கல் கவுன்சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். இப்ப அவங்க ஏரியால ஒரு குவாரி இருக்கு. அங்க வந்து எடுக்குறாங்கன்னா, அவங்கள உள்ளூர் மக்கள மீறி போய் எடுத்துட முடியுமா? அவங்களுக்கு ஒரு பெட்டி. அதுதான் சொல்றேன். அனைத்துமே எல்லா இடமே லஞ்சம். அப்புறம் தவறு நடந்ததுக்கு அப்புறம் 9 பேர் செத்துட்டாங்க, 10 பேர் செத்துட்டாங்கன்னு அப்படின்னு ம். விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்றாங்க. நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்போமா? நமக்கு ஒரு பெட்டி வரும். நமக்கு வராது, நமக்கு வராது. நமக்கு அதுக்குள்ள நடி- அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டா அப்படிங்கிற மாரி. 5 கிராமம் அருகே பேராசிரியை வீட்டில் 24 பவுன் நகை திருட்டு. மர்ம ஆசாமியை போலீஸ் தேடி வருகிறது. நாங்க இருக்கிற ஊர்ல எங்களுக்கு தெரியாமலே திருட்டா. இந்த பாருங்க, போலி நகைகளை கொடுத்து முதலாளியிடம் 1.25 லட்சம் மோசடி. மர்ம பெண்ணை போலீஸ் தேடுகிறது. அதுவும் ஒரு பெண் தான். பூதப்பாண்டி அருகே வாலிபரை சுடுகாட்டுக்கு கடத்தி சென்று சரம் மாதிரி அடி உதை. வெடிகுண்டு வீசி வாலிபரை கொன்ற 10 பேருக்கு ஆயுள் தண்டனை. கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட முன்னுரிமை. எங்க நடந்த சம்பவம்? கூடங்குளம் அருகே நடந்த சம்பவம். கன்னியாகுமரி அருகே டிரைவர் தூக்கு போட்டு தற்கொலை. இரணி அருகே பிளஸ் 1 மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. கோவைக்கு படிக்க செல்ல விருப்பம் இல்லாததால் விபரீத முடிவு. படிக்க எங்க வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு போயிடணும். வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. வாய்ப்பு கிடைக்காம எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? பல்லடத்தில் கோர விபத்து. ஸ்கூட்டர் மீது கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து மகளுடன் பெண் உடல் நசுங்கி பலி. பொருட்கள் வாங்கிவிட்டு வீடு திரும்பும் போது பரிதாபம். அந்த பொண்ணு பேரு கயல்விழி. இது வந்து இந்த பொண்ணு எங்க ஒரு பொண்ணு தான், என் ஒய்ஃபோட கிளாஸ்மேட். இந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துல ஹஸ்பண்ட பிரிஞ்சுட்டாங்க. சேர்த்து வைக்க அப்படின்ற சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்ட்ட போயிருக்காங்க. சாமியாருக்கு ரொம்ப ஒரு கொட்டாரம் குற்றத்துல வரான். சரி நீ சொல்லிட்டு நான் பாக்குறேன் யாருன்னு. கொட்டாரத்தில் உள்ள சாமியார்ட்ட போயிருக்காங்க. அவரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கி ஏமாத்திருக்காரு. அந்த பொண்ணு கையில ஒரு 50 சவரன் நகைக்கு மேல உண்டு. அவத்தையும் வாங்கியிருக்காரு. வாங்கி எடுத்து ஒன்றும் சேரல. அந்த பொண்ணு திருப்பி கேள்வி கேட்டிருக்கு, என்ன அப்போ ஹஸ்பண்ட் சேரல அப்படின்னு கேள்வி கேட்டதுனால அவர் கூட்டாளிலாம் சேர்ந்து அந்த பொண்ணு கொண்டு தூக்கி வச்சுட்டாங்க. இவ்வளோதான் நடந்து. பாய் பாய். இது வரைக்கும் பார்சல் யாரும் அனுப்பல. வருமானு போஸ்ட்மேனை பார்த்துட்டே இருக்கும். போஸ்ட்மேன் என்னைக்கு எங்களை அடிக்க போறாரு தெரியல. காத்திருந்து காலங்கள் போகுது. இதுல வேற போஸ்ட்மேன் போகும்போதெல்லாம் கேட்கறாரு, ஏதாவது எங்களுக்கு போஸ்ட் வந்திருக்காங்க. அவரு என்னைக்கு 6 ரூபா உணர்ந்து வெட்ட போறாருன்னு தெரியல. ஆமா, தொடர்ந்து கேட்டா அவரே ஏதாவது லெட்டர் எழுதி போடுவாரோ என்னவோ தெரியல. இருக்கலாம். அதனால தொடர்ந்து கேளு, கோவப்படுத்தாம கேளு. ஓகே, ரைட், ஓகே.